இந்த வீடியோ பார்த்திருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னா எதுக்கு பேர் போன இடம்? ஊழலுக்குன்னு சொல்லிடாதீங்க. அதாவது நான் பாசிட்டிவா கேட்கிறேன். தமிழ்நாடு அப்படின்னா வந்து நானே சொல்றேன். தமிழ்நாடு அப்படின்னா வந்து கல்விக்கு பேர் போன இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இங்க வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட காலேஜ், இன்ஸ்டிடியூஷனு இது பத்தாம வந்து தனியா வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது திரும்புற இடமெல்லாம் காலேஜ், திரும்புற இடமெல்லாம் ஸ்கூலு அப்படின்ற மாரி கல்வி வந்து ஒரு வளர்ச்சியில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, கல்வியில வளர்ச்சி இருக்கு. இப்போ கல்வி கத்துருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்கூலோ, காலேஜோ அந்த அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சேஃப்டி குடுக்குதா அப்படின்னா, இல்ல. ஏன் இல்லன்னு சொல்றேன் அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா இப்போ நடந்த இந்த சம்பவம் வந்து இப்ப தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா பேசிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாமக்கல்ல ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல வந்து அந்த ஹாஸ்டல்ல சமைச்ச சாப்பாட சாப்பிட்டதுனால, இப்போ வந்து 400 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அது தெரியல எப்படி சொல்றது அப்படின்றது தெரியல. அதாவது கவர்ன்மெண்ட் மேல வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. கவர்ன்மெண்ட் காலேஜ்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி. அதனால தான் எல்லாமே பிரைவேட் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனா பிரைவேட்டுமே இப்படி இருக்கிறது தான், இப்ப எங்க போய் படிக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு மனநிலைமையில எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. அந்த காலேஜ்ல என்ன நடந்துச்சு? யார் இதுக்கெல்லாம் காரணம்? அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஸோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அதாவது நாமக்கல்ல குமாரபாளையத்துல தான் இந்த காலேஜ் வந்திருக்கு. எங்க அப்படின்னா, எக்ஸஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஒரு காலேஜ். இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நெறைய பணம் வாங்குவாங்க. லட்ச லட்சமா காச கொண்டு வந்து இறைப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பொருள் இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, படிப்புல மேல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, டாக்டர், அப்புறம் இன்ஜினியர் அப்படின்னு தான் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் எல்லாம் கடைசில அப்படியே தூக்கி போட்டு டக்குன்னு மிதிச்சுருவானுங்க. அந்த மாரி ஆர்ட்ஸ் எல்லாம் கீழ கிடக்கு. மேல வந்து இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டாக்டர் இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாமக்கல் இந்த காலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அதாவது மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த கேஸ்ட் ரீதியா ஒரு சமூகத்த பிரிக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்க வந்து ஃபீஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த காலேஜ்ல 5000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய காலேஜ். இது வந்து நாமக்கல்ல இருக்கிறதுனால கரூர், அப்புறம் சேலம், அதுக்கப்புறம் திருப்பூர் அப்படின்ற ஒரு நெறைய பேர், அதாவது சென்னையில போய் படிக்க முடியாதவங்க எல்லாமே இந்த காலேஜ்ல வந்து படிச்சிருக்காங்க. அதாவது காலேஜ் வந்து ஃபீஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, கம்ஃபர்டபுள் தான். அதாவது கட்டிறலாம் அப்படின்ற மாரி இருக்கிற ஒரு ஒரு நல்ல காலேஜ் தான். அப்படின்ற மாரி ஒரு சூப்பரான காலேஜ் தான் நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலேஜ். இப்படி பாசிட்டிவா பேசுறியே, ஆனா வந்து இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆமா. இதே காலேஜ்ல தான் வந்து அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு 400 பேரு அங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட்டதுனால, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சீரியஸா இருக்காங்க. அ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சீரியஸா இருக்காங்க. மிச்சம் ஒரு 141 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. இன்னுமே வந்து நெறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சிகிச்சை போயிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணவுத்துறையிலருந்து ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பேரு வந்து அவரோட பேரு வந்து தங்க விக்னேஷ். இவரு தான் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அந்த ஏரியால. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா கேன்டீனுக்கும், மெஸ்ஸுக்கும் போயி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரி அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கே வந்திருக்கு. அதாவது அந்த கேன்டீன்குள்ள போனதுக்கப்புறம் பூனையெல்லாம் அங்க வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. கேன்டீன்குள்ள. அதாவது சமைக்கிற இடத்துல வந்து பூனை எல்லாமே வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து சில நியூஸ் சேனல் எல்லாமே அந்த வீடியோ வந்து போட்டாங்க இல்லையா? அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல பூனை இருக்கு. பூனை வந்து ஒரு இடத்துல இருக்கு, அங்கேயே தங்கி இருக்கு அப்படின்னா, ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து கண்டிப்பா எலி இருக்கும் அப்படின்றது உண்மை. எலி இருக்கு அப்படின்னா, அங்க பூச்சி இருக்கும் அப்படின்றது உண்மை. ஏன்னா, இது வந்து இந்த சைக்ளோன் படி அந்த பூச்ச வந்து எலி திங்கும், எலிய வந்து பூனை திங்கும் அப்படின்ற மாரி. ஏன்னா, அப்போ ஒரு பூனை அங்க வந்து இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு வாழ்வாதாரம். அங்க வந்து அதுக்கு புடிச்ச விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன் அங்க வந்து சாப்பாடு இருக்குமே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா, பூனை வந்து அதிகமா வந்து எலி தான் சாப்பிடும் இல்லையா? இதுதான் வந்து உண்மை. ஒருவேளை எலி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அது வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாம ஒரு இடத்துல நிக்காது. எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு வீட்டோட மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். நான் சம்மந்தமே இல்லாம என் மாமியார் வீட்ல உட்கார்ந்திருக்க மாட்டேன்ல. எதுக்காக வீட்டோட மாப்பிள்ளை எதுக்காக உட்கார்ந்திருப்பாங்க? காசுக்காக உட்கார்ந்திருப்பாங்க. அப்படின்ற மாரி, இப்போ வந்து எலி வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, பூச்சி இருக்கிறனால கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். இப்ப இப்போ எலி அங்க இருக்கிறனால தான் இப்போ பூனை வந்து அங்க இருக்கு இல்லையா? அந்த மாரி. அந்த இடத்துல பூனை இருந்தது வந்து ஒரு பெரிய நியூஸ் சேனல்லயே வந்து இத போட்டாங்க. இப்போ முடிஞ்சா நானுமே அத பின்னாடி போட்டு விடுறோம். என்ன அப்படின்னா, இந்த மாரி இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து சுத்தமா சேஃப்டியே இல்ல அப்படின்றத புரிஞ்சுருக்காங்க. ஒருவேள அங்க இருக்கிற பூச்சி ஏதாவது அவங்க சமைச்ச சாப்பாடுல விழுந்திருக்கலாம். ஏன்னா, அன்னைக்கு போட்டது வந்து வெஜ் தான் போட்டிருக்காங்க. சாம்பார் சம்திங் அதான் போட்டிருக்காங்க. ஒருவேள பூச்சி விழுந்திருக்கலாம். இல்ல பூனை வந்து ஏதாச்சும் அதுல வந்து அதோட ஸ்விட்ச வந்து போட்டுருக்கலாம். அதாவது எச்சியில வந்து அதுல போட்டுருக்கலாம். ஒருவேளை எலி ஏதாச்சும் வாய் வச்சிருக்கலாம். அப்படின்ற மாரி நெறைய சந்தேகங்கள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டாங்க. இந்த மாரி இங்க வந்து ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்போ, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குடிக்கிற நீர் வந்து சுத்தமா
சுத்தமே இல்ல. சுத்தமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குடிக்கிற நீர்ல வந்து நெறைய இதுல பூச்சி, அப்புறம் புழு இதெல்லாம் கலக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு பெரிய ஷாக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, ஆ இவ்வளவு நடந்திருக்கே, ஏன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து முன்னாடியே இப்ப எச்சரிக்கல? ஏன் முன்னாடியே வந்து மேனேஜ்மென்ட்ல சொல்லல அப்படின்னா, இது வந்து ஒரு யுனிவர்சல் ஃபேக்ட்ன்னு சொல்லலாம். என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய காலேஜ் இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த காலேஜ வந்து நான் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன். இந்த மாரி எல்லாம் நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணும் சரியில்லையே அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, ஓகே மாட்டிக்கிட்டானா? இவன் வந்து நம்ம காலேஜ் எதிர்த்து கேட்கட்டான். ஓகே இவன என்ன பண்ணலாம்? தம்பி உங்க பேரன்ட்ட கூட்டு வா அப்படின்னு சொல்லி பேரன்ட்ட கூட்டு வச்சு மிரட்டுறது. மிரட்டுறது மீன்ஸ் அவங்க அப்பா, அம்மாவ மிரட்டுறது கிடையாது. என்னைய மிரட்டுறது. இந்த மாரி நீ வந்து அத பண்றேன்னு உங்க வீட்ல சொல்லிடுவேன். இத பண்றேன்னு உங்க வீட்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம். ஒரு சில காலேஜ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்னல்ஸ்லலாம் கை வைப்பாங்க. இந்த மாரி இவன் வந்து காலேஜ் மேனேஜ்மென்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்கறான் அப்படின்றப்போ, நீ வந்து உன்னை எப்புட்றா பாஸ் ஆகுறன்னு வைக்கிறேன். எப்படி நீ டிகிரி வாங்குறன்னு பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாரி ஒரு சிலர் வந்து இன்டர்னல்ஸ்லலாம் கை வைப்பாங்க. அந்த மாரி பயம். இந்த காலேஜ்ல இப்படி பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன். இந்த மாரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த மாரி சொல்றேன். ஆனா நான் வந்து இந்த காலேஜ் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ வந்து நம்ப தமிழகத்தில இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒதுக்கீடு இருக்கு. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஈசி வே வந்து எப்பவுமே ஒண்ணு இருக்கும். அதாவது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கவர்ன்மென்ட் காலேஜ் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து அங்க போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவே வந்து இப்ப பிரைவேட்ஸ்லாம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப கவர்ன்மென்ட்ல வந்து ஒழுங்கா ஒரு சில இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு அப்படின்னா, அங்கலாம் மார்க் ரேஞ்ச் தான். இந்த மாரி இந்த மார்க் நீ எடுத்த அப்படின்னா, உனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிரும். படிக்காத தற்கூரிக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. உனக்கு படிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அப்படி படிக்காத தற்கூரிங்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரா போய் பிரைவேட் காலேஜ் சேர்ந்துருவோம். நான் வந்து பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறவங்கலாம் தற்கூரின்னு சொல்லல. நான் சொல்றேன் பொதுவா. ஒரு மேக்ஸிமம் வந்து இந்த காசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரைவேட் காலேஜ்ல சேருவோம். ஒரு ரொம்ப இதா இருக்கிறவங்க, அதாவது லோவா இருக்கிறவங்க வந்து கவர்ன்மெண்ட்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வந்து காசு கட்டி படிச்ச அந்த 400 பேருக்குமே இது நடந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு பெரிய ஷாக்கிங்க. அது மட்டும் இல்லாம ஏன் அவன் போய் வந்து பிரைவேட் இப்படி இருக்க, நீ போய் கவர்ன்மெண்ட்ல போய் சேரலாமே அப்படின்னு கேட்டா, இருக்கு. ஏன்னா கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்ன்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, அங்க வந்து கோச்சிங் நல்லா இருக்காது. அங்க வந்து ஃபெசிலிட்டி நல்லா இருக்காது. அங்க வந்து சாப்பாடு நல்லா இருக்காது. அங்க வந்து ஒழுங்கா டீச்சர்ஸ் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க. அப்படின்ற மாரி ஒரு நெறைய குற்றச்சாட்டு முடிஞ்சா வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுக்கேத்த மாரி தான் வந்து அந்த இடமும் இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாமே வந்து இப்போ ஒரு காலேஜோ, ஸ்கூலோ ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட்ல ஒரு 1 மாசம் நல்லா இருக்கும். அடுத்த மாசம் வந்து பார்த்தோமா, அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, செவுத்துல வந்து ஹார்ட் போட்டு, அதுல வந்து அவன் பேர எழுதி அம்புட்டு வச்சிருப்பான். அவன் ஆளு பேர. ஸ்கூல்லயே வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இன்னொன்னு கோயில்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதுல போய் எக்ஸாம் நம்பர் எழுதுவாய்ங்க. இந்த மாரி என்னோட ரோல் நம்பர் எழுதிட்டேன். அவ்வளோதான் வந்து என்னைய பிள்ளையாரப்ப பாஸ் பண்ணி வச்சுருவாரு. நான் படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எக்ஸாம் எழுதாம வெளிய போற ஆளுங்கள்லாம் இருக்காய்ங்க. அந்த மாரி. ஆனா இது மக்களும் இப்படி சொல்லலாம். அதே மாரி நெறைய கவர்ன்மெண்ட் ஸ்கூல் நெறைய படம் நம்ம பார்த்திருப்போம்ல. அதாவது கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாமே வந்து அட்டெண்டன்ஸ சைன் பண்ணி போட்டு டியூஷன் எடுக்க போயிடுவாங்க அப்படின்ற மாரி. ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அதெல்லாம் வந்து நானே பார்த்துருக்கேன். ஒரு சில ஸ்கூல்லலாம் நானே பார்த்துருக்கேன். லேட்டா வருவாங்க அப்படின்ற மாரி. ஆனா ஒரு சில ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டடா மெயின்டெயின் பண்ணுவாங்க. நல்ல காம்பவுண்ட்லாம் கட்டி, நல்லா ஒரு செக்யூரா வச்சிருப்பாங்க. பசங்கன்னா ஏறி குதிச்சு போவானுங்க. அது இருக்கிறது தான். அது நடக்கிறது தான் எல்லாமே. அதே மாரி கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு வந்து ஒழுங்கா வந்து அந்த டிசிப்ளின் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் நம்ம ஷூ போட்டு குடுத்தாலும் பசங்கலாம் தூக்கி தலையில வச்சுட்டு செருப்பு போட்டு தான் போயிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அது வந்து ஒரு கெத்து அப்படின்ற மாரி போயிருச்சு. ஏன்னா இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நீ ஷூ போட்டு போகாம போனனா உன்னை உள்ளயே விட மாட்டான். அதே மாரி கவர்ன்மெண்ட்லயும் அந்த ரூல கொண்டு வரலாம். ஆனா கொண்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது? நீ எத வேணா போட்டு வாடா டேய் வாடா அப்படின்ற மாரி இருக்காங்களா? இல்ல வந்து ஏன் இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களா? அப்படின்னு தெரியல. இதே பிரைவேட்டுக்கும் கவர்ன்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். இங்க ஒழுங்கா டிசிப்ளின் சொல்லி தராங்க, இங்க ஒழுங்கா சொல்லி தர மாட்றாங்க. அப்படின்ற ஒரு நெறைய ஒரு பிரச்சனையினால தான் நெறைய பேர் வந்து கவர்ன்மெண்ட்ட விட்டுட்டு பிரைவேட்டுக்கு போறோம். ஏன்னா கோச்சிங் சரியில்ல, இந்த மாரி ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்றது. ஆனா இது எதுக்குமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதுவரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்றது வந்து ஒரு உண்மை தகவல் அப்படின்னே சொல்லலாம். பிரைவேட்டுக்காக போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த காலேஜ் விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்பன்னா, இது வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் தான். கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 ஆவது இருக்கும். செமஸ்டர் ஃபீஸ் வந்து இல்ல செமஸ்டரோ இல்ல பெர் இயரோ வந்து கண்டிப்பா 1,00,000 ஆவது இருக்கும். இப்ப அந்த 1,00,000 கட்டி இப்போ 400 பேரும் வந்து இப்போ ஒரு இதுல இருக்காங்க. அதாவது சாப்பாடு சாப்பிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் இங்க நம்ம எல்லாருமே குறிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜுக்கு வந்து இப்போதைக்கு 5 டேஸ் வந்து டெம்பரரியா லீவ் விட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக அப்பன்னா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால. ஆனா வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இஷ்யூ முடியிற வரைக்குமே காலேஜ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே இனிமேல் குஜாலா தான் இருப்பீங்க. அப்பாடா காலேஜ்ல லீவ் விட்டாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா சுத்தலாம். ஆனா வந்து உங்க கூட சக மாணவர்கள் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம நெறைய விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் சாரி டேக்
ஆனால் இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து கரெக்டாக போய் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. ஆனால் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே மாதம் என்ன வேலை இருக்குது, அட்லீஸ்ட் மாதம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க என்ன வேலை இருக்க போகுது, எல்லாரும் போய் கேட்டுருக்கலாம், எல்லா இடத்துலையும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு படம் ஒன்று இருக்கும், அருவம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதில் வந்து சித்தார்த் சார் வந்து எல்லாருமே டக்குன்னு போவார், டக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டக்குன்னு சீல் வச்சு போட்டுவார். அந்த மாதிரி டக்குலாம் வேணாம், டொக்குன்னு மெதுவாக போயினாலும் நாமக்கல்ன்றது பார்த்தா ஒரு பெரிய சிட்டிலாம் கிடையாது, ஒரு சின்ன இடம் தான். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 காலேஜ் இல்லை ஒரு 30 காலேஜ், ஒரு 40 ஸ்கூல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாலும் கரெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு உயிர் போச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கரெக்டாக எடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு கிராசிங்காக இருக்கும். அப்போ வரைக்கும் அது டேஞ்சர்னு சொல்ல மாட்டான். ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஜோன் கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும், அது வந்து நிறைய பேர் அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். அங்கே வேணா கீழே விழுந்தாதான் இங்கே மேடான அது என்ன, ஐயோ அது பேர் வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, டக்குன்னு தமிழில் வரல, நான் அப்படியே போயிடுறேன். மேடான ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, அதனால கொஞ்சம் நீங்கள் மெதுவாக போங்க. வேகத்தடை வந்துருச்சு, இது மேடான வேகத்தடை இருக்குது, நீங்கள் மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ கரூர் விஷயத்துக்கு வருவோமே, இப்போ கரூர் விஷயத்தில் 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் தானே இப்போ வந்து ரோட் ஷோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விபத்தோ ஒரு உயிரோ போனால் மட்டும்தான் இந்த ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இது முன்னாடியே எடுத்திருந்தாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க வேலையை கரெக்டாக கண்ணியமாக செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு இழப்பு வரத்துக்கு முன்னாடியே அதை செய்யலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நாமக்கல் இஷ்யூ வந்து இப்போதைக்கு இதான், அது எல்லாமே வந்து ஒரு அந்த ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காங்க. இன்னும் வந்து எதனால் இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு சரியான க்ளூ வரல, ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட வந்து இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.